நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்குற உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகன் ரெட் ரைஸ் ரெசிபியும் அப்புறம் பிளாக் பீன் ஃபில்லிங் இது ரெண்டையும் சேர்த்து பண்ண ஒரு பரிட்டோ ரெசிபி தாங்க. இது என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்காக நான் ரெடி பண்ணது. என்ன பண்ணிட்டேன்னா, மார்னிங் வந்து அந்த பிளாக் பீன் ஃபில்லிங்கையும் டிலே ஸ்டார்ட்ல வந்து மெக்சிகன் ரெட் ரைஸும் நான் பண்ணிட்டேங்க. ஸோ காலைல எந்திரிச்சோடனே ஈஸியாக நீங்கள் டக்குன்னு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட 2 இன்ஸ்டன்ட் பாட் இருந்ததுன்னா நீங்கள் 2யுமே டிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தூங்க போயிடுங்க. காலைல ஒரு சூப்பர் லஞ்ச் ரெடியாக இருக்கும். வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் லஞ்சுக்கு நான் வந்து நாளைக்கு கொடுத்து வர்றதுக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பீனை வேக வைக்க போகிறேன். 1 கப் பீனு, இந்த வாஷ் பண்ண 1 கப் பிளாக் பீனை சேர்க்கலாம். 2 கப் தண்ணி விடலாம். மீடியம் சைஸ் white onion, 2 medium size tomatoes, 4 garlic cloves chopped. ஸோ இந்த வாட்டி நான் க்ரோக்கரில் மைல்டு சில்லி சீசனிங் மிக்ஸ்னு ஒன்று பார்த்தேன். லெட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன், ப்ளஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன். ஸோ பீன் ஆப்ஷன் போட்டுடலாம். அதுதான் இது லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வாக்கிங் கண்டிப்பாக போகிறேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் நம்ம பிளாக் பீன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. பீன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். பக்கா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டீம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஸ்டீமெல்லாம் வெளில போட போகிறேன். 3 to 4 மினிட்ஸ். ஓகேயா? ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 4 மினிட்ஸில் இருக்கட்டும். ஓகே, இதுலேயும் 4 மினிட்ஸ் நம்ம அலாம் வைக்கலாம். என்னோடய ஸ்டவ்வில் வந்து அலாம் அடிச்சிருச்சு, ஆனால் இது ஆன்லேயே தான் இருக்குது. ஸோ நம்மளாம் மேனுவலாக ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி போயிடும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? யா, இந்த தண்ணி நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம மேஷ் பண்ணும்போது அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பர்ஃபெக்ட். இதை நம்ம கடைஞ்சி விட்டுடலாம். சூப்பர். இப்படியே வச்சிடலாம். இது இப்படி தண்ணியாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கெட்டியாயிடும். ஸோ அப்படியே நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும் குக்கர்லேயே. கீப் வார்ம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே மூடி மட்டும் விட்டுருங்க. பிளெண்டரில் ஒரு மீடியம் சைஸ் ரெட் ஆனியனை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடயே ஒரு 4 garlic cloves எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம், பேஸ்ட் மாதிரி. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வாஷ் பண்ண 1 கப் ரைஸை வந்து நம்ம உள்ளே சேர்க்கலாம். அது கூடவே 1 கப் வாட்டர், ஒரு 1/2 கப் தண்ணியும் நான் சேர்க்குறேன். டிலே ஸ்டார்ட் கொடுத்து குக் பண்ணுறனால ரைஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்காது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியும் அதுக்கு செலவாகாது. அதனால 1 கப் ரைஸ்க்கு 1.5 தண்ணி தாராளமாக போதும். அப்புறமா நம்ம அரைச்சி விட்டோம்ல வெங்காயம் பூண்டும், அதை நம்ம உள்ளே சேர்க்கலாம். அதில் வேற கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ பேஸ்ட். பெட்டர் தென் புளியான் இருக்குல்ல, அது வந்து சிக்கன் பேஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. குமின் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கேன் பெப்பர்ஸ் வந்து 2 டேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் அந்த பெட்டர் தென் புளியானும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரைஸ் ஆப்ஷனில் டிலே ஸ்டார்ட் வந்து 7 hours கொடுத்துடலாம். ஸோ மார்னிங் இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்ப்போம் நம்ம ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. பர்ஃபெக்ட்.
லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி ட்ரேஸ் தான் இருக்குது, ரொம்பலாம் அடி பிடிக்கல. பாருங்களேன். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் இன்னொன்று எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அடி பிடிச்சாலும் அந்த கருவின ஸ்மெல்லே இருக்க மாட்டேது. பட் இதே இது நான் பேனில் குக் பண்ணேன்னா இந்த மாதிரி இந்த லைட்டாக பிடிச்சதுக்கே மாதிரி ஸ்மெல் வந்திருக்கும். இதில் அப்படி வரல. I love it. நல்லா இருக்குல்லடா? இப்போ இதை நம்ம இதில் மாற்றிடலாம். குட்டி இதில் செம்மையாக இருக்குது. மெக்சிகன் ரெட் ரைஸ் ரெடி. சால்ட் டு டேஸ்ட், black pepper powder, lemon juice. லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் 1 வீக்கு பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அது எனக்கு ரொம்ப வசதி, அதனால் நான் அப்படி பண்ணுவேன். ஸோ ஒரு டிப்பாக சொல்கிறேன். எல்லாமே ஹேண்டியாக உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். அதே மாதிரி கோரியாண்டரை வந்து வாஷ் பண்ணி ரெடி டு யூஸாக வச்சுருக்கேன். அதையும் சாப் பண்ணி உள்ளே சேர்ப்பேன். இருக்குல்ல, இதுவுமே ரெடி டு யூஸாக வச்சுக்கோங்க. ஹேண்ட் ஹார்வெஸ்டட், வாஷ்ட், ட்ரிம்ட் அண்ட் ரெடி டு யூஸ். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதை நம்ம சாப் பண்ணிக்கலாம். மாதிரி பெரிய டாட்டியாக வாங்கிக்கோங்க. சவா க்ரீம் மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இருந்தால் போதும் ஈச் சைடு. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 லேயர் பரிட்டோ ரெடி பண்ணலாமா? ரெட் ரைஸ் போட்டிருக்கேன், அதுதான் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் சிக்கன் ஃப்ளேவர் போட்டனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பையன் தான் வீடியோ எடுத்துட்ருக்கான். சமத்து குட்டியாக எந்திரிச்சிட்டான். அவனோட ஃபேவரட் ஃபுட் ரெடி ஆகிட்டுருக்கு. என்னடா? ஸோ நம்ம கிரில் பண்ணிட்டோன்னா இன்னும் அழகாக அப்படி கோட் விடணும். ரெடி ஆயிடுச்சு. தாராளமாக பெரிய டிஷ்யூ அப்புறம் ஃபாயில் வச்சு சுற்றினா தான் பிள்ளைங்களுக்கு விரித்து சாப்பிடும்போது இது ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். பிளேட் மாதிரி இதை யூஸ் பண்ணிப்பாங்க. Just saying, no, you make the best burritos. Thank you.